பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 31வது வசனம். வழி தப்பினவன் மாயையை நம்பானாக, நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும். எலிபாஸ் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். தீயவன் தகுதியற்றவற்றை நம்பி தன்னை மூடனாக்கி கொள்ளக்கூடாது. அப்படி தகுதியற்றவற்றை நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அவன் எதையும் அடைய மாட்டான்னு சொல்கிறார். பிரைஸ் எல்லாம். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, வீணானதை நம்பி ஏமாந்து போக வேண்டாம். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் எதை நம்புகிறோம், யாரை நம்புகிறோம், எதற்காக நம்புகிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சில நேரத்தில் நாம் தேடுகிற காரியம் வாய்க்காமல் போவதற்கு இதுதாங்க காரணம். நம்ம எதை நம்பிட்டோம் தெரியுமா? மாயையை நம்பிட்டோம். அவங்க சொன்ன வார்த்தையை நம்பிட்டோம். அந்த வார்த்தையை நம்பினதுனால இப்போ எனக்கு என்ன செய்யலை, நான் தேடினது கிடைக்கல. வேதம் சொல்லுது, பிரைஸ் எல்லாம். யோனா 2:8 வாசிக்கும்போது, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்களுக்கு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான காரியத்தை நீங்கள் நம்பும்போது என்ன நடக்கும் தெரியுமா? தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபையை நீங்கள் போக்கடிக்கிறீர்கள். இந்த கால வேளையில் நான் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை நம்புங்க. இந்த உலகத்தில் நீங்கள் கேட்பதும் பார்ப்பதும் எல்லாமே மாயை அப்படின்னு பிரசங்கி சொல்கிறான். ஒரு மாயையான உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்வீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் உங்களால் ஜெயிக்க முடியுங்க. தாவீது சொல்லும்போது கூட சங்கீதம் 62:10 கொடுமையை நம்பாதிருங்கள். பிரைஸ் எல்லாம். இன்றைக்கி நம்ம யார் என்ன சொன்னாலும் உடனே நம்புகிறோம். பாருங்கள், சொல்லப்படுகிற வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள். அந்த வார்த்தை நமக்கு தகுதியாக இருக்குமா? அந்த வார்த்தை நம்மை பலனடைய செய்யுமா அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பிரைஸ் எல்லாம் அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கைக்கு தகுதி உடையதாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். அதற்கு பிற்பாடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த வார்த்தையை நம்புங்க. அப்படி இல்லைன்னா உங்களால் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுங்க. இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். அவரை மட்டும் நம்பு. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்பா. இந்த காலவேளையில் எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கும்படி உதவி செய்யும். நாங்கள் நம்புகிற காரியம் உம்மாலே வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளை கடந்து போவதற்கு நாங்கள் உம்மை நம்புகிறோம்.
கர்த்தர் கிருபையை தாரும். எங்கள் கிருபைகளை நாங்கள் இழந்து விடாதபடி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.